பரிசாக உன்னை கேட்கும் வரம் கேட்கின்றேன், வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா. என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. அனைவரும் அமர்ந்திருப்போம். என் இதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பனை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்ற இறை குரலின் கலந்திருந்த அன்புணர்வின் தூறல் திருத்தந்தை பிரான்சிஸ் என்னும் வடிவில் இப்பூமி பந்து முழுமையையும் நனைத்திருந்தது என்பது இந்த நாட்களின் மானிடர் அனைவரின் அனுபவமாக உள்ளது. பெரும் சூறாவளிகளின் மத்தியில் மரணத்தின் உச்ச இலக்குகளில் அசைகின்ற பாறை பிளவுகளின் நடுவே ஏகாதிபத்திய வல்லரசுகளின் கட்டற்ற முதலாளித்துவ கோர பற்களுக்கிடையே கத்தோலிக்க திரு அவையை இயேசு கிறிஸ்துவின் மனநிலை சிதறாமல் 12 ஆண்டுகள் தாங்கி சுமந்த தென் அமெரிக்க கண்டத்தின் விடிவள்ளி எம் திருத்தந்தை உலகையே திரும்பி பார்க்க வைத்த ஆகச் சிறந்த ஒரு தலைவன், ஒரு மேய்ப்பன். ஒளியின் கூந்தலை விரித்து போட்டது போல் பௌர்ணமி அடிவானத்தில் பெரும் மகோன்னத காட்சியாக கிடக்கின்றார் என்று இலையுதிர்கால உக்கிரத்தில் போர் அபயம் கோரும் துடிப்புகளின் வலியை தானே உமிழ்ந்த இளகிய மனம் கொண்ட தந்தை நம் திருத்தந்தை. காசா போரில் தன்னை கரைத்தவர், உக்ரைன் ரஷ்ய யுத்தத்தில் அமைதி புறாவாய் துயிலுறாத கண்களோடு மெல்ல கரைந்து போனவர். ஆப்பிரிக்க நாடுகள் தென் சூடான் போர் நிறுத்தங்களுக்காய் இரவு பகலாய் உழைத்தவர். உலகளாவிய அதிகார போர் வெறியர்களின் கரைபட்ட கால்களில் வீழ்ந்து அமைதிக்காய் மண்டியிட்ட அபூர்வ தலைவர் நம் திருத்தந்தை. நுழலை விழுங்கும் சர்ப்பம் போல் இயற்கையை அழிக்க துடிக்கும் சுயநல மனிதர்களின் நெற்றியை குறிபார்க்கும் துப்பாக்கியாய் நிமிர்ந்ததே திருத்தந்தை எழுதிய இறைவா உமக்கே புகழ் என்னும் சுற்றுமடல். கலைந்து கிடக்கும் மேகங்களிடையே ஆங்காங்கே தனித்தனி தீவுகளாய் துண்டங்களாய் விளிம்பு நிலை மனிதர்களாய் இருந்த திரு அவையை ஒன்றிப்பு, பங்கேற்பு, பணி என்னும் ஆதி காற்றினால் கூட்டி சேர்த்து கூட்டொருங்கிய அவையாக்க துடித்த பெருமகனுக்கு அஞ்சலி செலுத்த முழு உலகமுமே கூட்டொருங்கிய குடும்பமாக இன்று பேரெழுச்சி காண்கின்றது. அர்த்தமுள்ள கத்தோலிக்க திரு அவைக்கான அச்சர இலக்கணங்களை உள்ளும் புறமும் பார்த்து பார்த்து செதுக்கிய சிற்பி இவர். கத்தோலிக்க திரு அவையில் மாறிவிட்ட அடையாளங்களை மீட்டெடுத்த போராளி இவர். திருச்சபை ஏழைகளுக்கானது,
என்பதில் தீவிரராய் இருந்தார். இதனால் விளைந்த விமர்சனங்களையும் எதிர்வினைகளின் சலசலப்புகளையும் முகம் கொடுக்க தயங்கியதில்லை. ஆடம்பரம், பதவி மோகம், விளம்பரம் என்னும் நவீன நடுமரத்தின் கனியை புசிக்காத ஆதாமாக வாழ முயற்சித்தார் நம் திருத்தந்தை. திருச்சபையின் ஆட்சி அமைப்புகளிலே, பேராயங்களிலே மாற்றங்களை கொண்டு வந்தார். திருநிலையினரின் ஏகபோக உரிமையாயிருந்த திரு அவைக்குள் பொதுநிலையினர், குறிப்பாக பெண்கள், தமக்குரிய உரிமைகளை அறுவடை செய்யும் வாய்ப்புகளை அடையாளம் காட்டினார். மத நல்லிணக்க முன்னெடுப்புகளை தயக்கமின்றி எடுத்து மதங்களிடையே இருந்த பூசல்களின் அடர்த்தியை தணித்து கத்தோலிக்க திருவையின் பால் ஈர்ப்புகளை ஏற்படுத்தி வெற்றி கொண்டவர் நம் திருத்தந்தை. மின்னணு உலகத்தில் சமூக ஊடகங்களின் பொறுப்பு தன்மையை நன்கு உணர்ந்த தந்தை அவர்கள் அதன் ஆக்கப்பூர்வமான பயன்பாட்டை வலியுறுத்தியதோடு நற்செய்தியின் பரப்புரை சிறகுகளாக அவற்றை பயன்படுத்த விடுத்த அழைப்பு நமக்கு நினைவிருக்கலாம். இந்த குரல் இன்று உலகிலிருந்து ஓய்ந்து விட்டது, விடை பெற்று விட்டது அதன் நிரந்தர கேள்விகளோடு. நம் திரு அவையாய் நாம் இவ்வினாக்களை சுமப்போமா? சீமோனே, நீ பாறையாய் இருக்கிறாய், இந்த பாறையின் மேல் என் திரு அவையை கட்டுவேன், உலகத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா என்கிறார் ஆண்டவர். திருத்தந்தையின் ஆன்ம ஈடேற்றத்துக்காய் யாழ் மறை மாவட்ட திரு அவையாகிய நாம் அகில உலக திரு அவையுடன் இணைந்து செபிப்போம். தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாங்கள் இன்று மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வாழ்வுக்காக, திருச்சபையை வழிநடத்தியதற்காக இறைவனுக்கு நாங்கள் நன்றி கூறி, இந்த திருப்பலியிலே அவர் மனித பலவீனத்தினால் செய்த குறைகள் குற்றங்களை மன்னித்து நித்திய வீட்டில் இடமளிக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த திருப்பலியிலே உருக்கமாக வேண்டிக் கொள்வோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையும் தகுதியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பாவமே. ஆகையால் பொழுதும் கல்யாண பொழுதும் வழியாமே வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Amen.
மன்றாடுவோமாக. இறைவா, ஆன்மாக்களுக்கு உண்மையாக கைமாறு அளிப்பவரே, இறந்த அடியாரான திருத்தந்தை பிரான்சிஸை புனித பேதுருவின் வழிவந்தராகவும் உமது திரு அவையின் ஆயராகவும் ஏற்படுத்தினீரே. அருளையும் இரக்கத்தையும் வழங்கும் மறைபொருட்களை அவர் இவ்வுலகில் உண்மையுடன் பகிர்ந்து அளித்தது போல விண்ணுலகிலும் திருமண அவற்றின் பயனை முடிவின்றி பெற்று பேரின்பம் கொள்ள செய்தரிடம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, திருவசனங்கள் 13-21 முடிய. அந்நாள்களில் பேதுருவும் யோவானும் கல்வி அறிவு அற்றவர்கள் என்பதை தலைமைச் சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்களது துணிவைக் கண்டு வியப்படைந்தனர். அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டனர். நலம் பெற்ற மனிதர் அவர்களோடு நிற்பதை கண்டதால் அவர்களால் ஒன்றும் மறுத்து பேச முடியவில்லை. எனவே அவர்கள் பேதுருவையும் யோவானையும் சங்கத்தை விட்டு வெளியேறுமாறு ஆணையிட்டு பின்பு தங்களுக்குள் இது குறித்து கலந்து பேசினார்கள். நாம் இந்த மனிதர்களை என்ன செய்யலாம்? ஏனென்றால் குறிப்பிடத்தக்க ஓர் அடையாளத்தை இவர்கள் செய்துள்ளார்கள். இது எருசலேமில் வாழும் அனைவருக்கும் தெரியும். இதை நாம் மறுக்க முடியாது. ஆகவே இச்செய்தி மேலும் மக்களிடையே பரவாமல் இருக்குமாறு இந்த இயேசுவை குறித்து யாரிடமும் பேசக்கூடாதென நாம் இவர்களை அச்சுறுத்தி வைப்போம் என்று கூறினார்கள். அதன் பின்பு தலைமை சங்கத்தார் அவர்களை அழைத்து இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டனர். அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக, உங்களுக்கு செவிசாய்ப்பதா கடவுளுக்கு செவிசாய்ப்பதா? இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்றனர். அவர்களை தண்டிப்பதற்கு வேறு வழி கண்டுபிடிக்க முடியாததாலும் மக்களுக்கு அஞ்சியதாலும் தலைமை சங்கத்தார் அவர்களை மீண்டும் அச்சுறுத்தி விடுதலை செய்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். ஆண்டவரே என் ஒளி,
பதிலளித்தருளும். ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவே, உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன்னுள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 9 தொடக்கம் 15 ஆக. வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார். அவரிடமிருந்துதான் அவர் 7 பேய்களை ஓட்டியிருந்தார். மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார். அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கின்றார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை. அதன் பிறகு அவர்களுள் இருவர் வயல்வெளிக்கு நடந்து சென்ற போது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார். அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை. இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கை இன்மையை கண்டித்தார். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றுரைத்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவே, உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று வத்திக்கானிலே அடக்கம் செய்யப்படுகின்ற உங்கள் எல்லாருடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய போப் பிரான்சிஸ் அவர்களுடைய இந்த அடக்க நாளிலே யாழ் மறை மாவட்ட குழுமமாக இந்த திருப்பலியை நாங்கள் ஒப்புக்கொடுத்து அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக மன்றாடுகிறோம். அவருக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்றோம். திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களுக்கு நிறைய அறிவுரைகளை சொன்னார். அதிலும் குருக்களாகி எங்களுக்கு அவர் நிறைய வழிகாட்டுதல்களை, அறிவுரைகளை கூறினார். அந்த அறிவுரைகளில் ஒன்றையாவது இன்று அவருடைய மரண நாளில், சடங்கு நாளிலே நிறைவேற்ற வேண்டுமென்று நான் விரும்புகின்றேன். அந்த அறிவுரை என்னவென்றால், குருக்களே, சுருக்கமாக மறைவுரையாற்றுங்கள். உங்களுடைய மறைவுரைகள் 8 நிமிடம் தொடக்கம் 10 நிமிடம் வரை இருந்தால் போதும். இது அவர் எங்களுக்கு சொன்ன ஒரு அறிவுரை. இன்றாவது அதனை செய்யலாம் என்று நினைக்கின்றேன். ஆனால் திருத்தந்தை பிரான்சிஸை பற்றி 10 நிமிடங்களுக்குள் பேச முடியாது. இப்பொழுதெல்லாம் ஊடகங்கள், இணையதளங்கள், பத்திரிகைகள் எல்லாவற்றிலும் திருத்தந்தையை பற்றியே எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இன்று வெளிவந்த உதயன் பத்திரிகை, வலம்புரி பத்திரிகைகளின் ஆசிரியர் தலையங்கங்கள் எல்லாம் திருத்தந்தையை பற்றித்தான் பேசுகின்றன. அவரை பற்றி என்ன சொல்லுவது என்பதை விட எதை சொல்லாமல் விடுவது என்பதுதான் கஷ்டமான ஒரு காரியம். இப்படியாக தன்னுடைய வாழ்க்கையாலும் வார்த்தையாலும் திரு அவையில் மட்டுமல்ல உலகம் முழுவதிலும் ஒரு ஆழமான ஒரு இடத்தை பிடித்து மறைந்திருப்பவர் எங்களுடைய திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள். அவருடைய பணி வாழ்வு 12 வருடங்கள். இந்த 12 வருடங்களிலே அவர் செய்ததையெல்லாம் அவர் திருத்தந்தையாக தெரிவு செய்யப்பட்ட அந்த முதல் நாளிலேயே செய்து காட்டினார். அன்பார்ந்தவர்களே, ஒரு திருத்தந்தை தெரிவு செய்யப்பட்டவுடன் வத்திக்கான் பேராலய சதுக்கத்திலே லட்சக்கணக்கான மக்கள் கூடி வருவார்கள். முதல் முறையாக அந்த திருத்தந்தையை அழைத்து வந்து மக்கள் முன்னிலையிலே அவர் காண்பிக்கின்ற பொழுது, வளமையாக திருத்தந்தை செய்கின்ற ஒரு பணி மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கின்ற பணி. ஆனால் எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் என்ன செய்தார்? அந்த மக்கள் மத்தியிலே வந்து நின்று, அன்பார்ந்த மக்களே, என்னை ஆசீர்வதியுங்கள், அதற்கு பின்னர் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஏனென்றால் இறைவன் என்னை திருத்தந்தையாக தெரிவு செய்தது எனக்காக அல்ல, உங்களுக்காக. உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு என்னுடைய பணியை நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன் என்று மக்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற அந்த நேரத்திலே இருந்து மக்களுடைய திருத்தந்தையாக அவர் நேற்று வரை தன்னுடைய பணி வாழ்வை வாழ்ந்தார். அவரை பற்றிய சில குறிப்புகளிலே எழுதப்பட்டுள்ளது. அந்த முதல் நாளிலே இரவு அவர் படுக்கைக்கு போவதற்கு முன்னதாக அந்த வத்திக்கான் மாளிகையினுடைய அந்த வராந்தைகள் வழியாக நடந்து சென்று அங்கே அனாவசியமாக எரிந்து கொண்டிருந்த மின் விளக்குகளை ஒவ்வொன்றாக அணைத்து கொண்டு போனார் என்று அவரை பற்றி எழுதியிருக்கிறார்கள். இங்கே அனாவசியமாக எரிகின்ற இத்தனை விளக்குகளிலே இருந்து வருகின்ற மின்சாரத்தை கொண்டு
என்னுடைய ஆர்ஜென்டினா நாட்டிலே ஒரு கிராமத்துக்கு நான் மின்சாரம் கொடுக்கலாம் என்று அவர் கூறியதாக எழுதப்பட்டிருக்கிறது. மக்களுடைய திருத்தந்தை நான் ஆடம்பரங்களை விரும்புபவன் அல்ல, எளிமையாக தாழ்மையாக வாழ விரும்புகின்றேன் என்ற செய்தியை அந்த முதலாவது நாளிலே அவர் மிகவும் பகிரங்கமாக எடுத்துரைத்தார். அது மட்டுமில்லாமல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர் பணி பொறுப்படுத்த அந்த முதலாவது நாளிலே மறுநாள் காலையிலே நான் மரியன்னை பேராலயத்துக்கு போய் அன்னை மரியாளை வணங்க வேண்டும், அவளுடைய பரிந்துரையை மன்றாட வேண்டும் என்று அவர் விரும்பினார். மிகவும் ஆடம்பரமான ஒரு லிமோசின் கார் ஒன்றை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். திருத்தந்தையே, வாருங்கள் மரியன்னை பேராலயத்துக்கு போவோம் என்று. திருத்தந்தை அவர்களை பார்த்து சொன்னார், இந்த ஆடம்பர காரிலே நான் வர விரும்பவில்லை. இந்த ரோமாபுரி நகரத்திலே சாதாரண மக்கள் எந்த காரிலே போகிறார்கள்? ஃபோர்ட் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு கார், அதிலே ஒன்றை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இந்த சாதாரண மக்கள் பயணம் செய்கின்ற அந்த காரிலே மரியன்னையினுடைய பேராலயத்துக்கு அவர் போய் அன்னை மரியாளிடம் முழந்தாள் படியிட்டு மன்றாடினார். பலர் அவரை பார்த்து கேட்பார்கள், நீங்கள் அடிக்கடி மரியன்னையிடம் போகின்றீர்களே, அந்த மரியன்னையினுடைய பேராலயத்துக்கு போகின்றீர்களே, அதற்கு காரணம் என்ன என்று கேட்டபொழுது அவர் சொன்ன பதில், நான் மரியன்னையிடம் போய் மன்றாடுவது என்னவென்றால், நீர் எவ்வாறு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இயேசுவை இந்த உலகத்துக்கு தந்தீரோ, அதே போல நானும் இயேசுவை இந்த உலகத்துக்கு கொடுக்க அதே தூய ஆவியானவர் என்னை வழிநடத்துமாறு மன்றாடும் என்று மன்றாடுவதற்காகத்தான் நான் மரியன்னையிடம் போவேன் என்று அவர் பதில் சொன்னார். இன்று கூட அவருடைய அந்த அடக்கம் செய்யப்படுகின்ற இடம் அந்த மரியன்னை பேராலயத்திலேதான் அவருடைய விருப்பப்படி நடக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரங்களே, அவருடைய அந்த பணி வாழ்வை அவர் பொறுப்படுத்த பொழுது, நீர் எந்த பெயரை பெற விரும்புகிறீர் என்று சொன்ன பொழுது, பிரான்சிஸ் அசிசியாருடைய பெயர் எனக்கு வேண்டும் என்று சொன்னார். அவர் சொன்ன அந்த தேர்ந்தெடுத்த அந்த பெயரிலே 12 வருட காலம் அவர் வாழ்ந்த வாழ்க்கை மிகவும் அழகாக அடங்கி இருக்கிறது. புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய எளிமை, புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய ஏழ்மை, தாழ்மை, இவற்றை என்னுடைய பணிவாழ்வின் அணிகலங்களாக நான் கொள்ள விரும்புகிறேன் என்று அவர் புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய பெயரை தெரிந்தெடுத்த அந்த முதலாவது நாளிலிருந்து நேற்று வரை அந்த ஏழ்மையோடும் தாழ்மையோடும் எளிமையோடும் தன்னுடைய பணிவாழ்வை வாழ்ந்து முடித்தார் என்பது நாங்கள் எல்லாரும் அறிந்த விடயம். 2019ஆம் ஆண்டு இந்த உலகம் சுற்றுச்சூழல் உலகம் பராமரிக்கப்பட வேண்டுமென்ற அந்த லவுடாத்தோ சி என்ற அந்த திருமடலை அவர் எழுதினாலும் அவர் உண்மையாகவே அதை எப்பொழுது எழுதினார் என்றால், திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் பிரான்சிஸ் என்ற அந்த பெயரை தான் எடுத்தவுடனேயே இந்த திருமடலை எழுதினார். இந்த உலகம் முழுவதும் பராமரிக்கப்பட வேண்டும். பறவைகள், விலங்குகள், தாவரங்கள், உயிரினங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பராமரிக்க வேண்டுமென்ற அந்த உள்ளார்ந்த ஆசையோடு அவர் அந்த பெயரை தெரிந்தெடுத்ததிலே இருந்து
இந்த உலகத்தினுடைய பராமரிப்புக்காக அவர் உழைக்க ஆரம்பித்தார். அன்பார்ந்த சகோதரங்களே, எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை பற்றி இன்றைய முன்னுரையிலே அருட்தந்தை அருட்செல்வன் அவர்கள் மிகவும் தெளிவாக எடுத்து கூறியிருந்தார். ஆகவே அவரை பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே போகலாம். அவர் இறுதியாக இந்த கூட்டொருங்கியக்க திரு அவையை இந்த உலகத்திலே நிறுவிவிட்டு சென்றிருக்கிறார். அண்மையிலே ஒருவர் என்னை பார்த்து கேட்டார், போப் பிரான்சிஸ் இறந்து விட்டால் இந்த கூட்டொருங்கியக்க திரு அவைக்கு என்ன நடக்கும் என்று கேட்டார். அன்பார்ந்தவர்களே, கூட்டொருங்கியக்க திரு அவை என்பது எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸுடைய திட்டம் அல்ல. இயேசு இந்த உலகத்திலே திரு அவையை உருவாக்கிய பொழுது அவர் கொண்டிருந்த அந்த திட்டம்தான் கூட்டொருங்கியக்க திரு அவை. அதை மிகவும் தெளிவாக உள்வாங்கியவராக தன்னுடைய பணிக்காலத்திலே மீண்டுமாக திரு அவை இந்த கூட்டொருங்கியக்க திரு அவையின் பண்புகளை தெளிவாக உள்வாங்கி தன்னுடைய இலக்கை நோக்கிய பயணத்திலிருந்து சற்றும் பிசகாமல் நேரான பாதையிலே தன்னுடைய திரு அவையின் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற அவருடைய விருப்பத்தை முழுமையாக நிறைவேற்றி கடந்த 2024 அக்டோபர் மாதம் அந்த மாநாட்டை நிறைவு செய்து நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த இறுதி ஆவணத்தையும் எங்கள் எல்லாருடைய கைகளிலேயும் தந்துவிட்டுத்தான் போப் பிரான்சிஸ் மறைந்திருக்கின்றார். அன்பார்ந்த சகோதரங்களே, அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை பீஸ் இஸ் பாசிபிள், சமாதானம் சாத்தியமானது. ஆகவே அந்த முயற்சிகளிலே ஒரு நாளும் பின்வாங்க வேண்டாம். இந்த உலகத்துக்கு மிகவும் அவசியமான தேவையாகிய அந்த சமாதானத்தை நிலைநாட்ட உங்கள் ஒவ்வொருவராலும் முடியும். அதை நீங்கள் செய்யுங்கள். அது சாத்தியம் இல்லை என்று கைவிட்டு விடாதீர்கள் என்ற ஒரு உருக்கமான வேண்டுகோளோடு தன்னுடைய வாழ்வை நிறைவு செய்திருக்கின்றார். இந்த அற்புதமான திருத்தந்தைக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். அன்னை தெரேசாளை வாழும் புனிதை என்று நாங்கள் அழைத்தது போல எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களையும் வாழ்ந்த ஒரு புனிதர் என்ற அந்த பெருமையோடு அவரை அழைப்போம். அவர் எங்களுக்கு காட்டி தந்த பாதைகளை எங்களுடைய கண்களின் முன் கொண்டு இந்த திரு அவையையும் இந்த உலகத்தையும் அமைதியின் பாதையில், சமாதானத்தின் பாதையில், அது செல்ல வேண்டிய அந்த இலக்கின் பாதையில் கொண்டு செல்லுகின்ற அந்த பணியை நாங்கள் எல்லாரும் செய்து திருத்தந்தைக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிப்போமாக. ஆமென். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். விண்ணகத் தந்தையே, என்றுமுள்ள மேய்ப்பரே, உமது திருமகன் இயேசு கிறிஸ்து நிறுவிய திரு அவையை நேரிய வழியில் வழிநடத்தும் பொறுப்பை ஏற்று திரு அவையின் தலைமை குருவாகவும் நற்போதனை வழங்கும் ஆசிரியராகவும் மந்தையை பேணி காக்கும் மேய்ப்பராகவும் முழு அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களூடாக ஆற்றிய அனைத்து பணிகளுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். இவ்வுலக வாழ்வை நிறைவு செய்து மறுவுலக வாழ்வுக்கு தயாராகியுள்ள அவர் விண்ணகத்தில் என்றும் மகிழ்ந்திருக்க துணை புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியின் இறைவா, இம்மானுட சமூகத்தில் உமது அன்பின் அமைதியின் கருவியாக விளங்கி
தமது இறுதி மூச்சு வரை உலக சமாதானத்திற்காகவும் திரு அவையின் மறுமலர்ச்சிக்காகவும் செயலாற்றி சமயங்களை கடந்து அனைத்து மக்களின் இன மத ஒற்றுமைக்காக உழைத்த எளிமையின் வடிவமான திருத்தந்தை அவர்கள் எதிர்பார்த்த யுத்தமற்ற சமுதாயம் உருவாகிட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் உறைவிடமே, தூய ஆவியின் தூண்டுதலினால் 16வது உலக ஆயர் மாமன்றத்தை ஆரம்பித்து செயற்படுத்தி வந்த திருத்தந்தை அவர்களின் ஒற்றுமை, பங்கெடுப்பு மற்றும் மறைபரப்பு பணியினூடாக கூட்டொருங்கியத்தை உருவாக்கி முனைப்புடன் செயற்பட்ட அவரது சிந்தனைகள் நிறைவேறவும் மாமன்றத்தினை தொடர்ந்து நடாத்தி ஆக்கப்பூர்வமான தீர்மானங்களை வழங்கக்கூடிய புதிய திருத்தந்தை இறை திருவிழத்தால் தெரிவு செய்யப்படவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல மேய்ப்பனாகிய இறைவா, எமது தாய் திரு அவையை பொறுப்புடன் வழிநடாத்தி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களது இறுதி அஞ்சலி இடம்பெற்று வருகின்ற இத்தருணத்தில் தெரிவு செய்யப்படவுள்ள புதிய திருத்தந்தைக்காக உம்மிடம் வருகின்றோம். உமது திருவிழப்படி புதிய திருத்தந்தை தெரிவு செய்யப்படவும் மறைந்த திருத்தந்தை முன்னெடுத்த செயற்பாடுகள், வழிகாட்டுதல்கள் தொடரவும் தூய ஆவியின் அபிஷேகம் நிறைவாக பொழியப்பட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய அன்பு மக்களாகிய நாங்கள் நம்பிக்கையோடு உம்மிடம் எடுத்து சொன்ன இந்த மன்றாட்டுக்களுக்கெல்லாம் தயவாக செவி சாய்த்திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீதம்
சௌரிகளே, என்னுடைய உங்களுடைய மானை பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் நலன்களுக்காகவும் உமது கைதன்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் பக்தியுடன் அளிக்கும் உமக்கு வந்த பலியாக உமடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸின் ஆன்மா விண்ணக கொடையால் சூழப்பட உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறே உமது இரக்கம் எங்களுக்கும் அருட்கொடைகளை வழங்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்று பிள்ளை எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது ஆணைப்படி நாங்கள் பிறக்கின்றோம். உமது திருவுளம் எங்களை ஆண்டு நடத்துகின்றது. உமது கட்டளைக்கேற்ப மண்ணிலிருந்து உருவான நாங்கள் பாவத்தின் விளைவாக மண்ணுக்கே திரும்புகின்றோம். எனினும் திருமகனின் சாவால் மீட்கப் பெற்றுள்ள நாங்கள் உமது திருவிழப்படி அவருடைய உயிர்ப்பின் மாற்றிக்கு எழுப்பப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்டகமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இந்த இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீபுறங்களவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, நீர் விலகிலிருந்து உம்மிடம் அழைத்துக் கொண்ட எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசவாஸ், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மையே மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆண்டவன் இயேசு திருத்தூதருக்கு சொல்லிக் கொடுத்த சிரத்தை நமது தேவைகளை நீடிக்கொண்டு திருக்கத்துடன் மன்றாடுவோம். விண்ணிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, மதை பெயர் தூயதென போற்றப் பெறுக. மதை ஆட்சி வருக. மதை திருவிழம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். மதுரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பெரும் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியை பாய்ந்தருள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னுள்ள திருடன் நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். Body and blood of Lord Jesus Christ will come in life to receive it. கருணை தேவனே
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மோடு உறவை ஏற்படுத்தும் இத்திருவிழாவால் ஊழம் பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் இவ்வுலகிலும் அது திரு அவைக்கு ஒற்றுமையின் அடித்தளமாக விளங்க திருவிழமானீரே. அதனால் அவர் மந்தையின் பேற்றினில் மகளுடன் சேர்த்துக் கொள்ளப்படுவாராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. சற்று அமர்ந்திருப்போம். அன்பார்ந்த சகோதரங்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய இந்த அடக்க நாளிலே எங்களுடைய மறை மாவட்டத்திலே குருக்கள், துறவிகள், பொதுநிலை இறை மக்களாகிய நாங்கள் ஆயரோடு இணைந்து இந்த இரங்கல் திருப்பலியை நிறைவேற்றி அவருக்காக மன்றாடினோம். இந்த திருப்பலியை ஏற்பாடு செய்து தலைமை தாங்கி ஒப்பு கொடுத்த எங்களுடைய ஆயர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றோம். இந்த திருப்பலியிலே இணைந்து கொண்ட அனைத்து குருக்கள், துறவிகள், அருட்சகோதரிகள் ஆகிய உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். குறிப்பாக இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாட வந்திருக்கின்ற புனித பத்திரிசியார் கல்லூரி, திருக்குடும்ப கன்னியர் பாடசாலை மாணவிகள் மற்றும் ஏனைய பாடசாலைகளின் மாணவர்கள், பொதுநிலை இறை மக்கள், பங்குகளிலே இருந்து வந்தவர்கள், உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவிக்கின்றோம். குறுமட மாணவர்கள், அருட்சகோதரர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். இன்றைய இந்த வழிபாட்டுக்கு தேவையான எல்லா ஆயத்தங்களையும் இந்த பேராலயத்தை ஆயத்தம் செய்து வழிபாடுகளை ஆயத்தம் செய்த பேராலய பங்கு தந்தை ஜெரோசெல்வ நாயகம் அடிகளாருக்கும் அவருக்கு உதவியாக இருந்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்த சகோதரங்களே, இன்று மாலை இலங்கை நேரப்படி பிற்பகல் 2:30 மணிக்கு வத்திக்கானிலே திருத்தந்தையினுடைய அடக்க சடங்கு திருப்பலி ஆரம்பமாகும். மாதா தொலைக்காட்சி மற்றும் தொலைக்காட்சிகளில் இதனை நாங்கள் நேரடியாக பார்வையிட முடியும். ஆகவே தொடர்ந்தும் எங்களுடைய திருத்தந்தையின் வாழ்வுக்காக நன்றி கூறுவோம். அவருடைய ஆன்ம பாட்டிக்காக மன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, திருப்பலியின் பிற்பாடு இந்த இறுதி பாடல் பாடுகின்ற பொழுது இங்கே மலர்கள் இருக்கின்றன. யாராவது மலர் அஞ்சலி செய்ய விரும்புகின்றவர்கள், குறிப்பாக பொதுநிலை இறை மக்கள் வந்து திருத்தந்தையினுடைய படத்துக்கு மலர் அஞ்சலி செய்யுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அத்தோடு திருப்பலியின் பின்னர் ஆலயத்துக்கு வெளியே சிற்றுண்டி, தாகசாந்தி உங்களுக்கு வழங்கப்படும். இந்த தாகசாந்தியை கனடாவிலே இருக்கின்ற அருட்தந்தை சனிஸ்டன் அடிகளாருடைய அனுசரணையோடு நாங்கள் செய்கின்றோம். ஆகவே எல்லா குருக்கள், துறவிகள், அருட்சகோதரிகள், இறை மக்கள் உங்கள் எல்லாரையும் இந்த தாகசாந்தியிலே பங்கெடுத்து செல்லுமாறு உங்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். நன்றி. Son
உலகம் தோன்றும் முன்பே ஓ பூரண தாயே நீர் உள்ளம் தன்னில் நீரே சேரும் தாயே வந்தோம் உம்மை கற்போடே ஓ மாசில்லா தாயே சந்தோஷமாக பாடி உம் தாழ்வணியவே எல்லோர் நீ தோன்றும் நாளிலே யாமல் ஆழ்ந்து பாசி தம்முள் மகிழ்ந்தாயே வந்தோ உம்மை கற்போடே ஓ மாசில்லா தாயே சந்தோஷமாக பாடி உம் தாழ்வணியவே